அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம அல் குர்ஆன் அத்தியாயம் 28, அதாவது அல் கஸஸ் வரலாறுகள் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய ஒவ்வொரு வசனங்களுக்கும் சிறிய விளக்கங்களோடு தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். நாம் கடைசியாக 43 வசனங்கள் வரைக்கும் பார்த்திருக்கோம். அதில் கொடுங்கோலன் பிரவுன் மற்றும் அவனுடைய படைகளை செங்கடலில் மூழ்கடித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை பின்பற்றிய அவருடைய தோழர்களையும் காப்பாற்றிய நிகழ்வுகள் வரைக்கும் நாம் என்ன செஞ்சிருக்கோம், பார்த்துருக்கோம். நிச்சயமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் நாம் இன்னையிலிருந்து அடுத்த அத்தியாயத்தை தொடரலாம். பிரவுனும் அவனுடைய படைகளும் செங்கடல்ல மூழ்கடித்து கொல்லப்பட்டதற்கு பிறகு பனு இஸ்ரவேலர்கள் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினார்கள். அவர்கள் பிரவுனுடைய அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற்ற அவர்கள் இப்போது அல்லாஹ்வினுடைய வழிகாட்டுதலின்படி ஒரு சமூகமாக அவர்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் இந்த சுதந்திரத்திற்கு பிறகுதான் பனு இஸ்ரவேலர்களினுடைய உண்மையான சோதனைகளும் அவர்களுடைய பலவீனங்களும் என்ன செய்கிறது, வெளிப்பட தொடங்கிச்சு. எகிப்தை விட்டு வெளியேறிய அவர்கள் தீகு என்று சொல்லக்கூடிய சினாய் மாலைவன பகுதி என்ன செய்யறாங்க, அவங்க அடைகிறாங்க. ஆனால் அங்கே அவங்களுக்கு கடுமையான வெயிலும் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய தாகமும் ஒரு பெரிய சவாலாகவே அவர்களுக்கு இருந்துச்சு. வெயிலின் கொடுமையிலிருந்து அவர்களை காப்பாற்ற அல்லாஹ் என்ன செய்கிறான், அவர்கள் மீது மேகங்களை என்ன செய்கிறான், நிழலிடச் செய்கிறான். மக்கள் அந்த வெயிலின் தாக்கத்தினால் தாகம் ஏற்படுகிறது, அதிகமான தாகம் ஏற்பட்டு அந்த தாகத்தினால் அவர்கள் தவித்த போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கட்டளை இடுகிறான். உமது கழித்தடியால் இந்த பாறையில் என்ன செய்யும், அழியும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பாறையில் அடித்ததும் அந்த பாறையில் இருந்து 12 நீரூற்றுகள் பொங்கி எழுந்தன. பனு இஸ்ரவேலர்களின் 12 கோத்திரங்களுக்கும் தனித்தனியாக 12 நீரூற்றுகள் என்ன செய்கிறது, அந்த பாறையிலிருந்து பொங்கி வழிகிறது. அவர்கள் அந்த நீரூற்றை அறிந்து தன்னுடைய தாகங்களை தீர்த்துக் கொள்கிறார்கள். பிறகு அந்த பாலைவனத்தில் அவர்களுக்கு உணவு கிடைக்காத, அந்த பாலைவனத்தில் எந்த விதமான உணவுமே அவர்களுக்கு இல்லை. பாலைவனத்தில் உணவு கிடைக்காத நிலையில் அல்லாஹ் அவர்களுக்கு 2 விதமான அதிசய உணவுகளை என்ன செய்கிறான், வழங்கினான். அதாவது மன்னு என்கின்ற ஒரு உணவையும் ஜல்வா என்கின்ற ஒரு உணவையும், அதாவது 2 உணவுகளை அல்லாஹ் அந்த மக்களுக்கு என்ன செய்கிறான், வழங்கினான். இந்த மன்னு என்கின்ற உணவு இது தேனை போன்ற சுவையுடையதாகவும் பனிக்கட்டி போன்ற ஒரு வெள்ளை நிற பொருளாகவும் இருக்கும். இது அதிகாலையில் என்ன செய்யும் அப்படின்னா செடிகளின் மீது பனி போல பொழிந்து நிற்கும். இந்த சல்வா என்கின்ற உணவு இது ஒரு வகையான காடை பறவை. மாலையில் கூட்டமாக வந்து என்ன செய்யும் அப்படின்னா அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியின் தரையில் அது அமரும். மக்கள் அவற்றை எளிதாக என்ன செய்யலாம், பிடித்து சமைத்து உண்ணலாம் என்று அல்லாஹ் அவர்களுக்கு இந்த 2 உணவுகளையும் கொடுத்துவிட்டு நீங்கள் பிடித்து உண்டு கொள்ளுங்கள், சமைத்து சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு என்ன செய்கிறான், அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு நிபந்தனை விதிக்கின்றான். லேசான ஒரு நிபந்தனை தான் விதிக்கின்றான். அது என்ன அப்படின்னா, நீங்க இந்த உணவுகளை இன்றைக்கு தேவைக்கு மட்டும்தான் என்ன செய்ய வேண்டும், சேமிக்க வேண்டும். நாளைக்கு என்ன செய்யக்கூடாது, சேமித்து வைக்கக்கூடாது. நாளைக்கு சேமித்து வைக்க வேண்டாம் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நிபந்தனையாக இருந்தது. ஆனால் இந்த மக்கள் செய்த தவறு என்ன, அவர்கள் தன்னுடைய பேராசையின் காரணமாக அந்த உணவுகளை சேமிக்க தொடங்கிவிட்டார்கள். அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா மறுநாள் அந்த உணவு கெட்டு போயிடுச்சு. இந்த உணவு கெட்டு போனதின் காரணமாக அவருடைய உள்ளத்திலிருந்து அதிருப்தி வருகிறது. இது அவருடைய அதிருப்தியை தெளிவாக காட்டுகிறது. இந்த சூழ்நிலையில், அதாவது பிரவுன் அழிந்ததற்கு பிறகு பனு இஸ்ரவேலர்களுக்கு ஒரு முழுமையான சட்ட திட்டம் தேவைப்பட்டது. இதற்காக அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூர் மலைக்கு என்ன செய்கிறான், அழைக்கிறான். இறைவனுடைய அழைப்பை ஏற்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு தூர் மலைக்கு செல்கிறார்கள். அங்கே அவர்கள் 30 நாட்கள் நோன்பு நோற்று
பின்னர் அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் அல்லாஹ் அதனை மேலும் 10 நாட்கள் அதிகமாக நீட்டி மொத்தம் 40 நோன்புகளாக 40 நாட்களாக என்ன செய்துவிட்டான், மாற்றிவிட்டான். அந்த 40 நாட்களின் முடிவில் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் என்ற வேதத்தை வழங்கினான். இது கல் பலகைகளில் எழுதப்பட்டிருந்தது. இது அவர்களுக்கு நேர்வழியாகவும் சட்ட திட்டமாகவும் இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் மலையில் அல்லாஹ்வுடன் பேசிக் கொண்டிருந்த போது கீழே பாலைவனத்தில் இருந்த அவருடைய சமூகத்து பனு இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணினாங்க அப்படின்னா, அவங்க ஒரு மிகப்பெரிய பாவம் அது மற்றும் வழிகேட்டில் என்ன செஞ்சிட்டாங்க, வீழ்ந்து விட்டார்கள். அதாவது என்ன வழிகேடு அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு இல்லாத அந்த நேரத்தில் பனு இஸ்ரவேலர்கள் எல்லாருமாக சேர்ந்து தன் இடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு காளை கன்றை என்ன செய்தார்கள், உருவாக்கி விட்டார்கள். உருவாக்கியது மட்டும் இல்லாமல் அந்த காளை கன்றை அவர்கள் வணங்கவும் ஆரம்பித்து விட்டார்கள். இப்படி தன்னுடைய சமூகத்து மக்கள் அந்த காளை கன்றை வழங்கியதின் காரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த மக்கள் மீது கோபம் ஏற்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கோபம் எப்படி இருந்தது என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, நமது சேனலில் தொடர்ந்திருங்கள். தொடர்ச்சியாக ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்குரிய ஒவ்வொரு வசனங்களுக்குரிய சிறிய விளக்கங்களோடு நாம் நம்முடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.